வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா 23,365, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,438 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் ஸ்கீமே கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எப்படியுமே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆக முடிச்சுன்னா அதை பிரேக் பண்ணால் தான் என்ட்ரி அப்படி சொல்லியிருப்போம். அந்த வகையில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த ரேஞ்சிலே இருந்துச்சு மார்க்கெட். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இது மேல் நோக்கி, அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சு கூட இருக்க வாய்க்கும், அதாவது எல்லோ ரேஞ்சிலேருந்து அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் சைடு வேஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே சைடு வேஸாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் மார்க்கெட் ஃபால் ஆகணும்னா அந்த எல்லோ ஜோனு கீழே இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு. அது வரைக்கும் அப்சைடு தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த மார்க்கெட் நடந்துச்சு. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல மார்க்கெட் மேலே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு பிரேக் பண்ணல, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கேப் அப் ஆகி அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை அதாவது பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி மாதிரி இந்த ரேஞ்சில் ஃபுல் சைடு வேஸ் ஆகிடுச்சு. அதே சேர்ந்து இன்னொன்று சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த டேயில் போட்டு ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் டேயோட ஒரு செட்டப்பில் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருந்தாலும் இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சின்னதாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சைடு வேஸ் இருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த எல்லோவுக்கு வந்தால், ஆனால் மார்க்கெட் இந்த எல்லோவுக்கும் வரல. இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி மேலேயும் போல், எல்லோவுக்கு கீழே போனால் ஃபாலுன்னு சொல்லி அங்கேயும் போல், கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் அப் ஆனதான் கொஞ்சம். மற்றபடி மார்க்கெட் வந்து எங்கே நேற்று முடிஞ்சதோ கிட்டத்தட்ட அதுக்கும் பெரிய வித்தியாசம், ஒரு 20-30 பாயிண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துல திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட இந்த செட்டப் வந்து புல்லிஷ்கான செட்டப் தான். ஆனால் ஓப்பன் ஹைலேருந்து மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. ஆனால் நேற்றோட கம்பேர் பண்ணுற மார்க்கெட் வந்து ப்ளஸில் தான் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த செட்டப்பே கிட்டத்தட்ட ரிஸ்க்கான செட்டப் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாகவே பெரிய மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்லை, அதே இடத்துல வச்சு அப்படியே தான் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த செட்டப்பும் பார்த்தோம்னா இது நேற்று இந்த கேண்டில் மறைச்சிட்டு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இப்போ ஷூட்டிங் ஸ்டாருக்கு மேலே ஓப்பன் ஆகி அது மிடில் முடிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் தான். கேண்டில் ஆனால் ரெட்டாக இருக்கலாம், ஆனால் முடிச்சிருக்க விதத்தை பார்த்தோம்னா அது வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த எல்லா பார்டருக்கு இடையில உள்ளதெல்லாம் ஒரு டே. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே சைடுவேஸ் தான். இது ஒரு சைடுவேஸ், இது ஒரு சைடுவேஸ், 4 சைடுவேஸ் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் மார்க்கெட்டில். ட்ரெண்டிங் டேனா இந்த ஒரு நாள் மட்டும் நடந்திருக்கு. என்றைக்குன்னா February 7 அன்றைக்கி மட்டும் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே சைடுவேஸ் தான். இன்றைக்கி அதற்கு கடுமையான சைடுவேஸ் இன்றைக்கி. சரி, ஓகே, இதன்படி பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் இப்போ நடந்த செட்டப்புக்கு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண வச்சு கீழே விழுகிறதுன வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓவரால் 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் டைப்பில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னோட டேவோட லோ பிரேக் பண்ணால் ஃபால் ஆகிடும். அது மாதிரி தான் இருக்குது. டேவோட லோ பார்த்தோம்னா என்ன இருக்கும், 23,352 அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அல்லனா இந்த கையை கூட வச்சுக்கலாம். அது வேண்டியில் அந்த 23,441ங்கிற நேற்றோட ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் படி ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு. ஆனால் என்னென்னா நாளைக்கு மார்க்கெட் உண்டு, திங்கக்கிழமை மார்க்கெட் லீவு. அப்போ என்னென்னா மிட் கேப்போட எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கும். எக்ஸ்பைரி நாளால் எந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்பைரி அவங்க ஃபுல்லாக சைடுவேஸாக போயிடுது மார்க்கெட். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸு, பேங்க், மிட் கேப் 3 எக்ஸ்பைரி வருது. அப்போ இந்த 3 எக்ஸ்பைரி வரப்போ என்ன செய்யும், மார்க்கெட் ஒன்றும் ரொம்ப சைலண்ட்டாக ஒன்றுமே இல்லாமல் இருக்க வாய்ப்பும் இருக்குது. சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி நாளில் வந்து பெரிய மூமெண்ட்ஸும் இருக்கும். அது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று நாளைக்கு வந்து சைடுவேஸ் இருக்கிறதுக்கு இடம் இருக்க மாதிரியே தெரியல. இதில் ஒன்று இப்போ மேலே நோக்கி பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும், இல்லை கீழ் நோக்கி பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,441.
அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடுத்த ரவுண்ட் ஃபிகர் தான் 23,500, 600, 700, 800. அதே போல் கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா 23,354, அதுக்கடுத்து 23,297, அதுக்கு அடுத்தது 23,232, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 23,151, அதுக்கடுத்து 22,900. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 2 வாய்ப்பு தான். ஒன்று, இந்த 23,441க்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்ட்ஸு மேல் சைடு இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கீழே அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் சைடுவேஸ்க்கெலாம் இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஆனால் 2-3 எக்ஸ்பீரி இருக்கனால சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளைக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இதுக்குள்ளே கூட இருக்கலாம். அதே போல் கீழே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளோட இருக்கலாம். அந்த மாரிக்கு வாய்ப்பு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மேலே பரமே காட்டிட்டு மேலேயும் போக முடிய ஃபுல்லாக முடிக்கிறது, அப்புறம் கீழே வரமே காட்டிட்டு எல்லாம் இதுக்குள்ளே முடிக்கிறது. ஒன்று ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இல்லை ட்ரெண்ட் லைன் கீழே அப்படி முடிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அந்த சைடு எக்ஸ்பெரிக்கிறனால. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. நேற்று வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்றோட லோவை பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோசிங் இருக்குது. நிஃப்டி வந்து ப்ளஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி மைனஸில் இருக்குது. இந்த டே கேண்டில் செட்டப் படி ஒரு ஃபால்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்பின்னிங் டாபிக் இடையில மிடில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு பிறகு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்ஸோடு முடிஞ்சது. மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட் மூவ்மெண்ட். அதே போல் நேற்றம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் தான் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ஒரு டவுன், அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நேற்று அதுக்கு ஒரு அப், அப்புறம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக ஃபுல் சைடுவேஸில் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதை பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு இந்த இடத்துல பிரேக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். என்ன ஆனதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டால் மார்க்கெட்டை பொறுத்தவரை கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி இருக்குது. இப்போ நாளைய மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப், நாளைக்கு ஒரு கேப் அப், பெரிய கேப் அப் இருந்து அடுத்தடுத்து போணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் டவுன்னா மார்க்கெட் விழுந்துடும். அப்போ தான் நிஃப்டிலையும் அப்படி தான் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. நாளைய மார்க்கெட் நிர்ணயிக்கிறது கேப் அப் ஆர் கேப் டவுன். சரி, ஓகே. நம்ம சப்போர்ட் செஞ்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்னையோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம க்ரீனில் போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,032, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,247, தேர்டு 50,562, 51,133. சரி, ஓகே. சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்னையோட டேவோட லோ 49,799ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கடுத்து 49,615, அதுக்கடுத்து 49,541, அதுக்கடுத்து 49,063, 48,653. சரி, ஓகே. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி அதுக்கு அடுத்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிளியராக போடலாம் இறங்கிறது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,032க்கு மேலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை தான் வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.